தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. நெய்வேலியில் மதுபோதை ஆசாமியின் பைக் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் சாலையில் சடலமாக உயிரிழந்து கிடந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரேம், இவரது பைக் பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு இவர் உயிரிழந்து கிடந்த காரணம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள கீழக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் நேற்று நள்ளிரவில் 11:30 மணியளவில் நெய்வேலி வடலூர் சாலையில் போலீசார் வாகன தணிக்கையின் போது குடிபோதையில் வாகனம் இயக்கியதாக கூறி 11:20 மணியளவில் காவல் நிலையம் அருகே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது வடக்குத்து காவல் நிலையம் அருகே வாகன சோதனையின் போது இவர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக கூறி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் வாகனத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் அவரையும் காவல் நிலையத்துக்கு 11:30 மணியளவுக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். பின்னர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்து வாகனத்தை மட்டும் பறிமுதல் செய்துவிட்டு 11:40 மணி அளவில் அவரை 11:50 மணி அளவில் காவல் நிலையத்திலிருந்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அவரும் வெளியே சென்றுள்ளார். இந்நிலையில் மர்மமான முறையில் தற்போது ராஜ்குமார் காவல் நிலையத்தில் எதிரே உள்ள கும்பகோணம் நெய்வேலி சாலையில் தற்போது மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இது 3:15 மணி அளவில் தான் காவல் நிலையத்திற்கே தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக உறவினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நள்ளிரவில் 11:30 மணியளவில் காவல் நிலையத்தில் குடிபோதையில் கைது செய்யப்பட்ட நபர் தற்போது 3:15 மணி அளவில் சாலையில் அதே காவல் நிலையத்துக்கு எதிரே சாலையில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் தான் அடித்து தன் மகனை கொன்றுவிட்டதாக கூறி தற்போது உறவினர்களும் பெற்றோர்களும் கும்பகோணம் பண்ருட்டி சாலையில் ஒரு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அந்த காவல் நிலையத்தில் தற்போது சிசிடிவி காட்சிகளையும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு காவல் நிலையத்தில் 11:30 மணி அளவில் அவர் ராஜ்குமார் உள்ளே செல்வதும் 11:55 மணிக்கு காவல் நிலையத்தை விட்டு வெளியே செல்வதும் அந்த சிசிடிவி காட்சிகளை தற்போது உறவிடம் போலீசார் காண்பித்து வருகிறார்கள். இந்நிலையில் காவல்துறை தான் துன்புறுத்தி தற்போது தாக்கியதாகவும் வெளியே அடித்து தாக்கியதாகவும் தற்போது அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மறியல் போராட்டத்தால் ஓரளவுக்கு சிறிது நேரம் அங்கு போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட நபர் 3:15 மணி அளவிற்கு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படும் நிலையில் அவர் விபத்தில் ஏதாவது சிக்கியிருக்கலாமா என்ற கோணத்திலும் பல்வேறு சிசிடிவிகளும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.